Use your headphone. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ஒரு 38-40 வயதுடைய ஒரு தாய் தன்னுடைய இளமகள், அவளுக்கு ஒரு 17-18 வயது இருக்கும். அவளுடன் இருவரும் ஒரு அபார்ட்மெண்ட்ல தனிமையில வசிக்கிறாங்க. கணவனோட துணை இல்லாமல் 2 பெண்கள் வசிக்கிறாங்க. அவர்களுக்கு நேர் எதிரே ஒரு 25 வயது ஒரு இளைஞன், இவர்களுக்கு துணையாக அந்த இளைஞனும் அங்கு வசிக்கிறாரு. இப்படி இவர்கள் மூவருக்கும் நடந்த அந்த அதிபயங்கரமான அமானுஷ்யமான உண்மையான ஏவல் சம்பவத்தை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, அந்த அதிபயங்கரமான வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சண்முக பிரபு. வெல்கம் டு மாய மர்மங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அமானுஷ்யம், மர்மம், பேய், பிசாசு இது மேல ஆர்வம் இருக்க உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தா அந்த நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலோ உங்கள் நண்பர்களோட வாழ்க்கையிலோ உண்மையான அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தா அதை நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அந்த உண்மையான அதிபயங்கர சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். இந்த சம்பவம் 2021 காலகட்டத்தில் நடந்தது. இந்த தாய், அவளுடைய பெயர் லட்சுமி, அவளுடைய மகளோட பெயர் காவியா. இவர்கள் இருவரும் திருப்பூர்ல அந்த அபார்ட்மெண்ட்ல வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த லட்சுமியோட சொந்த ஊரு கொல்லிமலை பக்கத்துல ஒரு சிறிய கிராமங்க. அந்த கிராமத்துல இருந்து தாங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திருப்பூருக்கு குடிபெயர்ந்து வர்றாங்க. குடிபெயர்ந்து வரும்போது அந்த காவியாவுக்கு 2 வயது இருக்கும். தன்னுடைய 2 வயது கை குழந்தையை எடுத்துக்கிட்டு திருப்பூரை நோக்கி வர்றாங்க. திருப்பூர்ல ஒரு பனியன் கம்பெனில வேலை பார்த்து படிப்படியா உயர்ந்து அந்த கம்பெனியோட மேனேஜர் லெவலுக்கு மேல வர்றாங்க. அப்படி அவங்க வந்ததற்கு அப்புறம் அந்த 15 வருட காலத்திலேயே அந்த அபார்ட்மெண்ட்ல அவங்க ஒரு பிளாட்டை வாங்கி அதுல குடிபெயர்றாங்க. அவங்க குடிபெயர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாத காலகட்டங்கள் தாங்க ஆகுது. அதற்கு முன்னாடி வாடகை வீட்டில் குடியிருந்திருக்காங்க. இப்படி இந்த லட்சுமி அந்த கொல்லிமலை பக்கத்துல அந்த கிராமத்துல அவளுக்கு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் வாங்க. அது கொல்லிமலை அடிவாரம், ஒரு சிறிய கிராமங்க. கொல்லிமலை ஏறதுக்கு முன்னாடியே ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு முன்ன அவங்க கிராமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிராமத்துல இந்த லட்சுமி வாக்குப்பட்டு போறாங்க. அவர்களுடைய திருமண வாழ்க்கை நல்லபடியா 2-3 வருஷம் நல்லா தாங்க போயிட்டு இருந்தது. இந்த காவியா பிறந்து 1 வருட காலம் 2 வருட காலங்கள் நல்லா போயிட்டு இருந்தது. அதே கிராமத்துல லட்சுமிக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒன்று இருந்திருக்காங்க. அவளுடைய பெயர் சங்கீதா. இந்த சங்கீதாவும் லட்சுமியும் இணைப்பிரியா தோழியா இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில். இப்படி இவர்கள் வாழ்க்கை நல்லா போய்கிட்டு இருந்த அந்த நேரத்துல இவருடைய கணவரோட அந்த செயல்ல மாற்றங்கள் ஏற்படுது. இவருடைய கணவர் குடிக்கு அடிமையாகிறாரு. வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு இந்த லட்சுமியை அடித்து துன்புறுத்துகிறாரு. இந்த லட்சுமியை அவருடைய வாழ்க்கையிலிருந்து விளக்க முயற்சி பண்ணி விளக்கியே விடுறாரு. அதற்குள்ள அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணோட தொடர்பு ஏற்பட்டு அந்த பெண்ணையும் திருமணம் செய்து கொள்றாருங்க. அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டதற்கு அப்புறம் இந்த லட்சுமியை அவருடைய வீட்டிலிருந்து விரட்டி விடுறாரு. அந்த ஊரை விட்டு அவள் கிளம்பி வந்து இந்த திருப்பூருக்கு வந்து 15 வருடம் ஆகுதுங்க. இப்படி படிப்படியா தன்னோட உழைப்பால உயர்ந்து அந்த கம்பெனியோட மேனேஜர் லெவலுக்கு வந்து இப்ப அந்த அபார்ட்மெண்ட்டை சொந்தமா விலைக்கு வாங்கியிருக்காங்க. இப்படி அந்த கொல்லிமலையை விட்டு வெளியில வரும் பொழுதே அவருடைய, அதாவது கொழுந்தனும் அங்கேதான் வசிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த கொழுந்தன் மேல பழிய போட்டு இவள் மேலையும் பழிய போட்டுத்தாங்க இந்த லட்சுமியை அந்த கணவர் வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்காரு. அப்பொழுது அந்த குழந்தைனுக்கு திருமணம் ஆகவில்லைங்க. இந்த பழிய இவள் மேல போட்டுட்டுங்க அவன் இன்னொரு திருமணம் செய்து கொள்றதுக்காக இவள் மேல பழிய போட்டு இவரோட வாழ்க்கையை நாசமாக்கி வெளியே அனுப்பியிருக்கான். இந்த லட்சுமியும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம இங்கு வந்து உழைப்பால முன்னேறி இப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு நேர் எதிரே வசிக்கிறதாங்க இந்த சண்முகம். இந்த சண்முகம் தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு முழுசா சொல்லியிருக்காரு. இந்த சண்முகம் அப்பொழுது அவருக்கு 25 வயது இருக்கும். இப்ப அவருக்கு கிட்டத்தட்ட 50 வயதுக்கு மேல ஆகுது. இப்ப அவர் பெங்களூர்ல வசிக்கிறாரு. இந்த சண்முகத்துக்கு சொந்த ஊர் கிருஷ்ணகிரி தாங்க, கிருஷ்ணகிரி மாவட்டம் தாங்க. இந்த கிருஷ்ணகிரியில இருந்து திருப்பூர்ல ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணி இருந்திருக்காரு. இந்த சண்முகம் நல்லா படிச்சிருக்காருங்க. நல்லா படிச்சவர் திருப்பூர்ல முதல் முறையா வேலைக்கு போகும்பொழுது அந்த கம்பெனில இருந்து இந்த பிளாட்ல அவருக்கு ஒரு வீடை தனியா வாடகைக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த வாடகைக்கு எடுத்து கொடுத்த வீட்டுல தாங்க இந்த சண்முகம் வசிக்கிறாரு. இந்த சண்முகம் தீவிர ஆன்மீக பக்தருங்க. அதே நேரத்தில் இவருக்கு பேய் பிசாசுனா ரொம்ப பயம். இரவு கண்டாலே இவருக்கு பயம். இருட்டு ஆயிடுச்சுனாலே பயந்து நடுங்குவார். அப்பேற்பட்டவர் தாங்க இவர். இரவு நேரத்தில் யார் துணையும் இல்லாம இவர் படுக்கிறது ரொம்ப சிரமப்படுவார். அந்த பயத்தால தாங்க இவர் அபார்ட்மெண்டா கேட்டு அந்த கம்பெனில இந்த அபார்ட்மெண்ட்ல கூடி வந்திருக்காரு. ஏன்னா பக்கத்துல நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால அபார்ட்மெண்ட்டை கேட்டு அந்த அபார்ட்மெண்ட்ல கூடி வந்திருக்காரு. அந்த அபார்ட்மெண்ட்ல குடி வந்த அந்த காலகட்டத்தில் இந்த லட்சுமி, அந்த காவியா, இந்த சண்முகம் மூவரும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள்
நண்பர்களா மாறுறாங்க, அதே நேரத்துல சொந்தக்காரங்களா மாறுறாங்க. அதாவது இந்த லட்சுமியோட கூட பிறக்காத தம்பியா இந்த சண்முகம் இருக்கிறாரு. அதே நேரத்துல இந்த காவியாவும் அந்த சண்முகத்தை மாமான் தாங்க கூப்பிட்டுருக்கா. சொந்த மாமா மாதிரியே இந்த சண்முகத்திட்ட அந்த காவியா பழகி இருக்காங்க. நெருக்கமா சந்தோஷமா திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. இந்த சண்முகம் வேலையை முடிச்சு வந்தாருன்னா இந்த லட்சுமியோட வீட்டுல உட்காந்து சகசமா பேசிக்கிட்டு இருக்கிறதும் இந்த காவியாவோட நல்லா அரட்டை அடிக்கிறதுமா வழக்கம். இந்த காவியாவும் இந்த சண்முகத்தோட பிளாட்ல போயிட்டு அவர் கூட தனியா உட்காந்து அரட்டை அடிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது வழக்கம்ங்க. இந்த லட்சுமியும் இந்த சண்முகத்தை தன்னோட கூட பிறந்த தம்பியா பாவிச்சதால இவளுக்கும் இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்படி சந்தோஷமா இந்த சண்முகம் அந்த லட்சுமி காவியா அப்படி வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த நேரத்துல எப்படித்தான் இவர்கள் உண்மையாக இருந்தாலும் பார்க்க வேண்டிய கண்ணும் பேச வேண்டிய வாயும் பேசினா இவர்கள் மேல பழிய போடத்தானே செய்வாங்க. அப்படித்தாங்க அக்கம் பக்கத்துல இருந்த பிளாட்ல இருக்கவங்க எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. தனிமையில இருக்கிற ஒரு பெண், அதுவும் இளம் பெண்ணோட இருக்கிறா, இப்படி இந்த பையனோட சகசமா பேசுறா அப்படிங்கிற மாதிரி பேச்சு எழுது. ஆனா இந்த லட்சுமியை அதை சற்றும் காதுல வாங்கிக்கல. இவள் எப்படி போறாளோ அந்த பாதையில நேர போறா. அப்படித்தாங்க இவ வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்திருக்கு. தன்னோட கணவன் தன்னை கைவிட்டதற்கு அப்புறம் அந்த எக்ஸ்போர்ட்ல வேலை பார்த்து இந்த பிளாட்டை சொந்தமா வாங்குற அளவுக்கு அந்த கம்பெனில மேனேஜர் போஸ்ட் அளவுக்கு உயர்ந்து இந்த பிளாட்டையும் சொந்தமா வாங்கியிருக்கா. இப்படி சந்தோஷமா போயிருந்த அந்த நேரத்துல தன்னோட தோழியான சங்கீதா, அதாவது அந்த கொல்லிமலை பக்கத்துல தன்னோட தோழி ஒருத்தி இருந்தால அவள்கிட்ட இருந்து தகவல் ஒண்ணு வருதுங்க. ஆன்லைன்ல கம்பெனிக்கு போன் வருது. அந்த போன்ல என்ன சொல்றான்னா, உன்னுடைய கணவர் இப்ப இருக்கிற அந்த இடத்தெல்லாம் விற்க போகிறாரு. அப்படி அந்த இடத்தை விற்க போறதுனால உன்னுடைய கையெழுத்தும் உன்னோட மகளோட கையெழுத்தும் வேணும்னு சொல்லி என்கிட்ட கேட்கறாங்கப்பா, உன்னை வர சொல்றாங்க அப்படின்னு தகவலை சொல்றா. இப்படி சொன்ன உடனே இந்த லட்சுமி, நான்லாம் வரல, அவங்க எப்படியோ வித்து அதை திங்கட்டும், எனக்கு அதுக்கு தான் சம்பந்தம் இல்லைன்னு அந்த கிராமத்தை விட்டே வந்துட்டேனடி அப்படின்னு சொல்லி அந்த போனை வைக்கிறா. இருந்தாலும் இந்த சங்கீதா மறுபடியும் கால் பண்ணி விஷயத்தை முழுவதுமாக சொல்றா. இப்ப வந்து என்ன, அந்த சொத்துல உனக்கும் பங்கு கேட்கலாம். இப்ப நானும் உன்னை பார்த்து பல ஆண்டுகள் ஆயிருச்சுடி, போன்ல மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கோம், நீ நேரவாவே. இந்த சங்கீதா கேட்டதுக்காக இந்த லட்சுமியும் சரிடி நான் வர்றேன், உனக்காக வர்றேன், அவங்களுக்காக வரல. அப்படி நான் வரும்பொழுது நான் எப்படி இங்க சந்தோஷமா இருக்கேன், கெத்தா இருக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு காட்டன் மடி, அதுக்காகவாது வர்றேன் அப்படின்னு தன்னுடைய மகள் காவியாவை கூட்டிட்டு கார் எடுத்துக்கிட்டு இவள் நகனட்டெல்லாம் நிறைய சேர்த்துட்டா, சொந்தமா பிளாட் வாங்கிட்டா. போய் அப்படியே மிடுக்கா அந்த ஊர்ல அந்த கிராமத்துல போய் இறங்குறாங்க. கார்ல போய் இறங்குறா. இந்த லட்சுமியும் காவியாவும் மிகவும் பணக்காரி போல அந்த இடத்துல போய் இறங்கியிருக்காங்க. இவங்க நல்லா சம்பாதிச்சிருக்காங்க, சொத்து ஓரளவுக்கு சேர்த்துட்டா, இந்த வீடையும் வாங்கிட்டா. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற அந்த கோபத்துல அப்படியே என்னிடம் இருக்கும் நகையை பூரா தனக்கும் தன் மகளுக்கு போட்டுட்டு அந்த கார்ல போய் மிடுக்கா இறங்கும் பொழுது அந்த கிராமத்தோட அந்த பார்வை முழுக்க இந்த லட்சுமியை நோக்கி இருக்குது. அனைவரும் இந்த லட்சுமி கிட்ட வந்து நலம் விசாரிக்கிறாங்க. நலம் விசாரிச்சுட்டு போறாங்க. இந்த சங்கீதா இந்த லட்சுமியை பார்த்த ஆனந்தத்துல கட்டி கூப்பாடு போட்டு மிகவும் சந்தோஷமா இந்த காவியாவையும் அந்த லட்சுமியும் வரவேற்று தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த சங்கீதாவுக்கு அப்பொழுதே திருமணம் ஆயிருந்தது. ஆனா அவர்களுக்கு குழந்தை பேர் இல்லைங்க. இந்த காவியாவை உச்சி முகர்ந்து முத்தமிட்டு அப்படியே தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த சங்கீதா இந்த லட்சுமிக்கு நல்லது கிட்டதெல்லாம் பணிவிடைகள்லாம் செய்யறா. 2 நாள் நீ தங்கியிருந்து தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தேவையான அந்த பணிவிடைகளை எல்லாம் செய்யறா. இவருடைய, அதாவது இந்த லட்சுமியோட கணவருக்கும் தகவல் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி லட்சுமி வந்துட்டாங்க, நீங்க பத்திரப்பதிவுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த லட்சுமியோட கணவரும் அவருடைய மனைவியும், அதாவது 2வதா திருமணம் பண்ணியிருந்தார்ல, அவங்க 2 பேரும் மற்றும் கிராமத்தைச் சேர்ந்த சில பேரும் இந்த பத்திரப்பதிவு இடத்துக்காக வந்துடுறாங்க. அவர்கள் முன்கூட்டியே சைக்கிளையும் மோட்டார் பைக்கிலையும் போய் இறங்கிடுறாங்க. இந்த லட்சுமி, காவியா, இந்த சங்கீதாவோட ஹஸ்பண்ட், இவங்க 4 பேருமே கார்ல போயிட்டு கெத்தா இறங்குறாங்க. இவர்களை பார்த்ததற்கு அப்புறம் அந்த லட்சுமியோட கணவரும் அவருடைய மனைவியும் அப்படியே அவர்கள் மூஞ்சில ஈ ஆடலைங்க. அப்படி இவங்க போய் கெத்தா கழுத்து நிறைய நகனட்டோட போய் இறங்குறாங்க. இப்படி இந்த லட்சுமியோட கணவரோட முகத்துல ஈ ஆடலைங்க. அப்படியே லட்சுமியும் தன்னுடைய மகளையும் பார்க்கிறாரு. பார்த்த மனுஷன் அப்படியே பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவர் 2வதா திருமணம் பண்ணியிருந்தார்ல ஒரு பெண், அவரை தட்டி ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு அந்த பத்திரப்பதிவு முடியுதுங்க. அதாவது இவருக்கு மேல இருக்க அனைத்து சொத்தையும், அதாவது தன் கணவர் மேல இருக்கிற அனைத்து சொத்தையும், அதாவது இவருக்கு ஒரு கொழுந்தன் ஒருத்தர் இருந்தார் சொன்னல, அதாவது லட்சுமியோட கொழுந்தன் ஒருத்தர் அதே கிராமத்துல திருமணம் ஆகாமல் அங்கே வசிச்சுக்கிட்டு இருந்தார்ல, இந்த லட்சுமி அந்த கிராமத்தை விட்டு வந்த மறுவரிடமே அவருக்கு திருமணம் ஆகியிருக்குங்க. அவருக்கு திருமணமாகி அவருடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணியா இருந்துகிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருடம் திருமணமாகி 6-7 வருடம் கழித்துட்டாங்க அவர்களுக்கு குழந்தை பேர் உண்டாயிருக்குது. இவர்கள் இருவரும் ஒரு மலைப்பாதையில பைக்ல போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த மலைப்பாதையில ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அந்த மலையில இருந்து இருவரும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே தன்னுடைய கொழுந்தனோட மனைவியும் நிறை மாத கர்ப்பிணியும் அப்படியே
இறந்து போயிருக்காங்க. இந்த சம்பவத்தையும் அப்பதாங்க இந்த சங்கீதா இவர்கள் 4 பேரும் அந்த கார்ல தன்னோட கிராமத்துக்கு மறுபடியும் வரும்பொழுது இந்த விஷயத்தை புறம் சொல்றா. அப்படி சொல்லிவிட்டு ஒரு விஷயத்த சொல்றா, அதாவது உன்னுடைய கணவரோட மனைவி இருக்கால, அவள் ஒரு சூனியக்காரி அப்படிங்கிற மாதிரி கிராமத்துல நிறைய பேச்சு இருக்குடி. கிராமத்துல இருக்கவங்க யாருமே அவள்கிட்ட சரியா பேசுறதே கிடையாதுடி. உன்னுடைய குழந்தனோட மனைவி குழந்தை அனைவரும் இறந்ததற்கு அவள் தான் காரணம்னு இந்த கிராமத்துல நிறைய பேர் அடிச்சு சொல்றாங்க. அவ தாண்டி ஏதோ செய்வன சூனிய மாதிரி ஏவி விட்டு உன்னுடைய குழந்தனோட மனைவியும் இறந்திருக்காங்க. இது எல்லாமே அவ சொத்துக்காகத்தான் பண்ணியிருக்கா. இப்ப கூட பாருடி, உங்களுடைய மொத்த சொத்தையும் உன்னுடைய கணவர் பேர்ல இருக்க மொத்த சொத்தையும் அவ பேர்ல மாத்தி தான் எழுதி வாங்கியிருக்கா. இந்த சொத்துக்காக தாண்டி அந்த குழந்தனை கொன்னா அப்படிங்கிற மாதிரி இந்த கிராமத்திலே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த விஷயத்தை பூரா லட்சுமிகிட்ட முழுசா சொன்னதுக்கு அப்புறம் அந்த லட்சுமி, எனக்கு சொத்தும் வேணாம் சுகமும் வேணாம், இந்த ஊர்ல வேற யாரும் வேணாம், நீ கூப்பிட்ட அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்தேன், கையெழுத்து போட்டேன், இப்ப நான் கிளம்புறேன். அதே நேரத்துல இந்த பேய் பிசாசு செய்வன ஏவல் எந்த தெய்வத்து மேலேயுமே எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி ஏதாவது தெய்வம் இங்க பார்த்துக்கிட்டு இருந்தா என்னோட வாழ்க்கை இப்படி நாசமாகிறத அந்த தெய்வம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்குமா? இந்த தெய்வத்து மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ சொன்ன மாதிரி அமானுஷ்யம் மற்றும் பேய் பிசாசு மேலேயுமே எனக்கு நம்பிக்கை இல்லை. சரிடி, நான் நாளைக்கு வேலைக்கு போகணும், கிளம்பணுமே அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சங்கீதா இன்னும் ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு போடி அப்படின்னு வலுக்கட்டாயமா அவளை தங்க வைக்கிறா. அப்படி தங்க வைக்கிறது எதற்காக அப்படின்னா, தன்னுடைய அண்ணன் மகளுக்கு விசேஷம் வச்சிருக்காங்க. இதே கிராமத்துல தான் இரவு நேரத்துல விசேஷம் வச்சிருக்காங்க. அந்த விசேஷத்தை மட்டும் கலந்துகிட்டு போ அப்படின்னு அவளை கட்டாயப்படுத்தி தங்க வைக்கும் பொழுது இந்த விசேஷத்துக்காக இந்த லட்சுமியை இந்த சங்கீதா கூப்பிடும் பொழுது, நான் வரலப்பா, நான் வந்தா இந்த கிராமத்துல எல்லாரும் என்ன விசாரிப்பாங்க, ஒரு மாதிரியா பேசுவாங்க, எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சங்கீதா, இதற்காகத்தானே உன்னை இருக்க சொன்னேன், சரி நீ வரலைன்னா பரவாயில்ல, நான் பாப்பாவை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவியாவை அந்த விசேஷத்துக்காக இரவு நேரத்தில் கூட்டிட்டு போறா. அப்படி இரவு நேரத்துல அந்த விசேஷ வீட்டுக்காக செல்லும் பொழுது 10-15, அதாவது இந்த சங்கீதாவோட வீட்டில இருந்து 10-15 வீடு தள்ளி தான் இந்த லட்சுமியோட சொந்த வீடு இருக்குதுங்க. அதையும் தாண்டி தான் அந்த விசேஷ வீட்டுக்காக போகணும். அந்த லட்சுமியோட வீடு தனிமையில இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வீடு தள்ளி ஒரு வயக்காட்டு பக்கமா, மலை அடிவார பக்கமா அந்த லட்சுமியோட வீடு தனிமையில இருக்கும். அந்த வீட்டை சுற்றி இருக்கிற நிலங்கள் அனைத்துமே அந்த லட்சுமியோட கணவர் பேர்ல தாங்க இருந்தது. அந்த கணவர் பேர்ல இருந்த அந்த சொத்தை தாங்க அவருடைய 2வது மனைவி பேர்ல மாத்திருக்காங்க. அதாவது இந்த சூனியம் செய்வினை ஏவல்லாம் செய்யற அந்த பெண்ணோட பேருக்கு மாத்திருக்காங்க. அவர்களுக்கும் குழந்தை கிடையாது. அதாவது இந்த லட்சுமியோட கணவருக்கு 2வதா திருமணம் பண்ணி அவர்களுக்கு குழந்தை கிடையாதுங்க. இப்ப அந்த வீட்டை கடந்து தாங்க போறாங்க. யாரு? சங்கீதா மற்றும் லட்சுமியோட மகள் காவியா இருவரும் அந்த வீட்டை கடந்து போகும் பொழுதே அந்த பெண் இவர்களை நோட்டமிடுறா. அப்படியே வெளியில அமர்ந்தபடியே இவர்கள் இருவரையும் அந்த இரவு நேரத்துல அப்படியே குறுகுறுன்னு பாக்குறா. இதை கவனிச்ச இந்த சங்கீதா காவியாவோட கையை பிடிச்சுக்கிட்டு, அவளை பார்க்க வேணாம், நீ வாடி அப்படின்னு அவள் கையை பிடிச்சு கூட்டிட்டு போகும் பொழுதே இந்த காவியாவுக்கு தன்னுடைய அப்பா அவர்தான் ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் மறுபடியும் கேட்கிறா, இவள் எப்படி ஆண்டி எங்க அப்பாவை திருமணம் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதே அவள் அந்த கிராமத்துல பேசப்பட்ட அனைத்து விஷயத்தையும் சொல்றாங்க. அவளுடைய அம்மாவும் ஒரு சூனியம் வைப்பது, செய்வினை ஏவல் செய்யற அந்த ஒரு பழக்கத்துல இருந்தவங்க தாங்க. அந்த தாய்க்கு ஒரே மகள் தான் இந்த பெண். இந்த பெண்ணும் அந்த தனிமையில வசிக்கும் பொழுது உங்க அப்பாவுக்கு எப்படியோ பழக்கம் ஏற்பட்டிருக்குமா, அந்த பழக்கத்தின் பயனா தான் உங்க அப்பா அவளை திருமணம் செய்து உங்க அம்மாவை விரட்டி விட்டுருக்காரு, உங்க அப்பாவும் சரியில்லாதவருமா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற அந்த வீட்டுக்கு போறாங்க. ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியுதுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து ஒரு 9-10 மணிக்கா திரும்பவும் அதே வழியில திரும்பி வர்றாங்க. திரும்பவும் அதே வழியில வரும்பொழுதே இவர்கள் அந்த வீட்டை நோட்டமிடுறாங்க. அந்த வீட்டுல எந்த ஒரு நடமாட்டமும் கிடையாது. கிட்டத்தட்ட கிராமம் தானங்க. அந்த காலகட்டத்தில் எல்லாரும் 8-9 மணிக்கெல்லாம் அடங்கிடுவாங்க, படுத்து தூங்கிடுவாங்க. இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற அந்த வீட்டுல மட்டும் அந்த ஆள் பழக்கம்லாம் இருக்கிறதுனால அந்த வழியா வர்றாங்க. முதல்ல சங்கீதா வர்றா. சங்கீதாவுக்கு பின்னால இந்த காவியா அமைதியா நடந்து வரும் பொழுது தன்னுடைய அப்பாவோட வீட்டை பார்த்து கொண்டே வர்றாங்க. அப்படி பார்த்து கொண்டே வரும் பொழுது அவளுக்கு முன்னால் ஏதோ ஒண்ணு மின்ற மாதிரி இருக்குங்க. அப்படியே சட்டனை கீழே குனிஞ்சு அதை பார்க்கிறா. அதை பார்க்கும்போது சின்ன கைச்செயின் மாதிரி கிடக்குதுங்க. ஒரு வெள்ளியில இருக்கிற மாதிரி மின்னுது. டக்குன்னு இவள் யோசிக்காம அதை கையில எடுக்கிறா. சட்டுன்னு யோசிக்காம அந்த கையில எடுத்து பார்க்கறா. மிகவும் அழகா இருக்கு. இவளுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. அப்படியே கையில வச்சுக்கிறா. அதை சங்கீதா கிட்ட கூட சொல்லல. இந்த சங்கீதா என்னடி நிக்கிற அப்படின்னு திரும்பி கேட்கும் பொழுது, ஒண்ணு லாண்டி செருப்பு கலண்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மறுபடியும் சமாளிச்சுக்கிட்டு அவ கூட நடந்து வர்றா. இவள் அந்த கைச்செயினை எடுத்த நாள் முதல் தாங்க அவளுக்கு அமானுஷ்ய சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்க போகுது. இந்த சங்கீதா அந்த காவியாவும் அந்த இரவு நேரத்துல அந்த வீட்டுக்கு வந்ததற்கு அப்புறம் இந்த லட்சுமியும் காவியாவும் கார்ல அந்த நேரத்திலே கிளம்பி திருப்பூர் வந்து சேர்றாங்க. அவர்கள் வீட்டுக்கு இரவு நேரங்க 1 மணி 2 மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்துறாங்க. அவர்கள் வந்து சேர்ந்து மறுபடியும் அந்த வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிறாங்க. மறுபடியும் அவங்க அம்மா வேலைக்கு போறாங்க. இந்த காவியா எப்பொழுதும் போல காலேஜுக்கு போறா. இப்படியே ஒரு 1 மாத காலங்கள் அப்படியே கிடக்குதுங்க. அதன் பிறகு இந்த சண்முகம் ஒரு நாள் வேலை முடிச்சு அவங்கள்ட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த
காவியாவோட அம்மா லட்சுமி கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காவியாவும் இந்த சண்முகமும் எதிரெதிரே சோபா செட்டில் அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகுது. கரண்ட் ஆஃப் ஆனாலும் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும்ல, அப்பார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க, சன்னெல்லாம் திறந்துருக்குதுங்க. அந்த கொஞ்சம் வெளிச்சத்திலே இந்த பெண் சட்டனை நல்லா பேசிக்கிட்டு இருந்த அந்த பெண்ணுங்க கூந்தல் எல்லாம் பின்னாடி தான் விரிச்சபடி கிடந்த அந்த தலை கூந்தல்லாம் சடாரன அவள் அப்படியே கீழே குனிஞ்ச உடனே அந்த முடியெல்லாம் முன்னால வந்து விழுகுதுங்க. இதை சற்றும் எதிர்பார்க்காத இந்த சண்முகம் ஏற்கனவே பேய் பிசாசு அப்படின்னா இவனுக்கு பயம், இருட்டுனா மிகவும் பயம். இந்த காட்சியை பார்த்த அந்த சண்முகம் திட்டிக்கிட்டு அப்படியே சோபா செட்டை இறுக்கி பிடிச்சபடியே அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்தும் அவளை மறுபடியும் நோட்டமிட்டு பார்க்கும்பொழுது அப்படி அவள் மெல்ல தலையை தூக்கி இவனுக்கு பின்னால பாக்குறாங்க. இவளுக்கு பின்னால பார்த்து மெல்ல சிரிக்கிறா. சிரிக்கும் பொழுது இந்த சண்முகத்துக்கு உச்சக்கட்ட பயம் வருது. உடனடியா அக்கா அப்படின்னு சத்தமா கூப்பிடுறான். கிச்சன்ல இந்த லட்சுமி வேகமா வர்றா. வந்த உடனே கரண்ட் வருது. இந்த லட்சுமியும் வர்றா. இந்த லட்சுமி வரும் பொழுது இந்த காவியாவும் நார்மலா மாறுறா. இவள் நார்மலா மாறுறதுக்கு முன்னாடி கரண்ட் மறுபடியும் வருது. என்னடா ஆச்சு அப்படின்னு அந்த லட்சுமி கேட்கும் பொழுது, இல்லக்கா கரண்ட் ஆஃப் ஆனிச்சுல, எனக்கு பயமா இருந்துச்சு, அதான் கத்தனேன். நீ எல்லாம் ஒரு ஆம்பளை பையன் சொல்லிட்டு தெரியாதுன்னு அப்படின்னு அவனை செல்லமா திட்டிட்டு, சரிடா இருடா சாப்பிட்றா, சாப்பிட்டுட்டு போடா, சமைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த லட்சுமி சொல்லும் பொழுதே இந்த சண்முகம், இல்லக்கா நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்கு இருக்கு, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு அங்கிருந்து அவசரமா கிளம்பி போறான். இந்த காட்சியை பார்த்து பயந்து இந்த சண்முகம் வந்து அந்த ஃபிளாட்டில் அந்த இரவு நேரத்தில் அப்படியே அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே படுத்து அப்படியே மெல்ல தூங்குறான். அன்று அந்த இரவு அந்த சம்பவம் அப்படியே முடியுதுங்க. இதே மாதிரி அடிக்கடி இரவு நேரங்களில் அந்த லட்சுமிக்கும், அதாவது அவளுடைய தாய்க்கும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அவளுக்கும் தென்படுதுங்க. தன்னுடைய மகள் தன் கூட அமைதியாக பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு அமைதியாக மாறுறா. அவளோட செய்யெல்லாம் மாறுது. இதில் லட்சுமி சற்று குழப்பம் அடைகிறா. ஏன்னா அவளுக்கு தான் பேய் பிசாசு மேலாம் சுத்தமாக நம்பிக்கை கிடையாது, தெய்வத்தின் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. தன்னுடைய வாழ்க்கை இப்படி போனதால பேய் பிசாசு மேலேயும் நம்பிக்கை கிடையாதுல்ல. அதனால இவள் இதை பெருசுபடுத்தாம ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் இரவு மறுபடியும் இந்த சண்முகத்துக்கு ஒரு விஷயம் நடக்குதுங்க. இதே மாதிரி அவன் வேலை பள்ளு காரணமாக ஒரு 8-9 மணிக்கு மேலதாங்க தன்னோட ஃபிளாட்டுக்கு வர்றான். வந்தவன் அவர்கள் வீட்டுக்கு போய் அவர்கள்ட்ட எதுவும் பேசாம வந்தவன் டயர்டில் குளிச்சுட்டு இரவு நேரத்தில் படுத்துடுறான். அவனோட வீட்டிலே படுத்து உறங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு இரவு நேரம் ஒரு 1 மணி 2 மணி இருக்கும். கதவு தட்டப்படுற அந்த சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தம் கேட்டு மெல்ல திடுக்கிட்டு எழுந்தவன் படுக்கையிலேருந்து மெல்ல எழுந்து எல்லா லைட்டையும் போடுறான். எல்லா லைட்டையும் போட்டுட்டு மெதுவாக வந்து அந்த கதவை திறந்து மெல்ல பார்க்குறாங்க. யாராக இருக்கும் அப்படின்னு கழுத்தை நீட்டி எட்டி பார்க்கும் பொழுது அவருக்கு எதிரே காவியா அப்படியே நிற்கிறாங்க. எப்படி அன்று இரவு தலையை கீழே குனிஞ்சபடி தலைமுடியெல்லாம் அவள் முன்னால விழுந்தபடி எப்படி இருந்தாலோ அதே மாதிரி அங்க நிற்கிறா. மறுபடியும் இவன் அப்படியே அதிர்ச்சி ஆகிறான். அதிர்ச்சி ஆனாலுமே அந்த நேரத்தில் அங்கே கரண்ட் வெளிச்சம் இருந்ததுங்க, விளக்கு வெளிச்சம் இருந்தது. இவன் மனதில் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு, என்னாச்சு காவியா என்ன அப்படின்னு இந்த சண்முகம் அந்த காவியாவை இந்த சண்முகம் அதட்டி கேட்கும் பொழுதே அந்த காவியா என்ன கூப்பிட்றா, நான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் திகச்சு போய் பயந்து போய் அப்படியே மிரட்சியோட அவளை பார்க்கறான். இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அப்படியே அந்த காவியாவோட கையை இறுக பிடிச்சு அப்படியே எதிர்க்க தானங்க அவங்களோட ஃப்ளாட்டு. அப்படியே அந்த ஃப்ளாட்டில் அந்த நேரத்தில் உள்ள அவளை கூட்டி கொண்டு விட்டு கதவை மெல்ல தட்டுறாங்க. இரவு நேரத்தில் அவங்க வீட்டுக்குள்ளே போகாம வெளியில் நின்று கதவை தட்டும் பொழுது அவங்க தாய் லட்சுமி வர்றா. என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லும்போது, என்னன்னு தெரியலக்கா, பாப்பா என்னோட வீட்டு கதவை தட்டி என்ன அவ கூப்பிட்றா அப்படின்னு சொல்றா, என்ன பிரச்சனையும் தெரியலக்கா, கூட்டிட்டு போக்கா அப்படின்னு சொல்லி அந்த இரவு நேரத்தில் அதற்கு மேல் அவங்க எதுவும் பேசிக்காம அந்த பெண்ணை அந்த தாய் கூட்டிட்டு போறா. லாக் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டில் படுத்து உறங்குறாங்க. மறுநாள் காலையில இந்த சண்முகம் அவளோட ஃபிளாட்டுக்கு போயிட்டு இதை பத்தி விசாரிக்கிறான். அந்த லட்சுமி கிட்ட இங்கு நடந்த அனைத்து விஷயத்தையும் சொல்றான். இந்த மாதிரி அவ செய்கையெல்லாம் பண்ணா, என்ன அவ கூப்பிட்றான்னு வந்து என்கிட்ட சொன்னாக்கா, அவளுக்கு ஏதோ பிரச்சனை நடக்குது, அது என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு உடனே லட்சுமியும், ஆமாடா நானும் கொஞ்ச நாளா பார்க்கிறேன், அவள் என்னிடமும் வித்தியாசமா நடக்கிறா, அவள் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அமைதியா மாறா, திடீர்னு சிரிக்கிறா, என்னாச்சுன்னு தெரியல, நல்ல ஹாஸ்பிட்டலா கூட்டிட்டு போகணும்டா தம்பி அப்படின்னு அந்த லட்சுமி சொல்லும் பொழுதே அதை இடமறிச்சு இந்த சண்முகம், அக்கா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போற மாதிரி விஷயம்லாம் இங்க நடக்கல, ஏதோ அமானுஷ்யமா அப்நார்மலா நடக்குது, அதனால வேற எங்காவது கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு அந்த சண்முகம் சொன்ன உடனே இந்த லட்சுமி சிரிச்சுக்கிட்டே, நக்கலா, இன்னுமாடா நம்புற, இந்த வயசுலயுமே நம்புற பேய் பிசாசு, அதுவும் இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்ல எல்லாம் இருக்குன்னு நம்புறியா அப்படின்னு. இவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குடா, நான் ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போய் சரி பண்றேன்டா, நீ வேலையை பாரு, உனக்கு வேலை இருந்தா நீ போய் பாரு, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு இவள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒவ்வொரு விஷயமா பார்க்கறா. எல்லாமே நார்மலா தாங்க இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நார்மலா தான் இருக்குது. சரின்னு அப்படியே மறுபடியும் ஒரு வாரம் காலகட்டங்கள் நடக்குது. மறுபடியும் ஒரு இரவு நேரம் அதே பிளாட்ல இதே சண்முகத்துக்கு தாங்க மறுபடியும் நடக்குது. அவன் தூங்கி கொண்டிருக்கான். கதவு தட்டப்படுற அந்த சத்தம் கேட்குது. அப்பொழுது இவன் எழுந்து பார்க்கறான், கரண்ட் இருக்குது. அவன் மெல்ல வந்து மறுபடியும் கதவை
திறக்கும் பொழுது அந்த கரண்ட் கட் ஆகுது. அந்த கரண்ட் கட் ஆனோடனே அவனுக்கு இருந்த கொஞ்சம் உசுரும் அப்படியே நின்று போன மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு வெளியில எட்டி பார்க்குறான். அங்கு அந்த காவியாவை காணுங்க. அப்பொழுது கரண்ட் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அப்போ அந்த ஃப்ளோரில் இருக்கிற அந்த லைட்டெல்லாம் எமர்ஜென்சி லைட் மாதிரி சின்னதாக போட்டிருப்பாங்கல்ல, அந்த லைட்டுங்க அப்படியே விட்டு விட்டு பிளிங்க் ஆகி எரியுதுங்க. அப்படி எரியும் பொழுதே இவன் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு எதிர் ஃப்ளாட்டை பார்க்குறான். அது லாக் ஆன மாதிரி தான் இருக்குது. அப்போ இப்போ யார் கதவை தட்டியிருப்பா அப்படின்னு மெல்ல அப்படியே இவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தானே இருக்காங்க. மெல்ல பால்கனிலேருந்து இவன் பார்க்கும்பொழுது கீழே கார் பார்க்கிங்கில் இந்த பெண் அப்படியே தத்ரூபமாக நடந்து போகிறத பார்க்குறாங்க. அதாவது இந்த பெண் தலைமுடியை விரிச்சபடியே அப்படியே மெல்ல அந்த மெயின் கேட்டை நோக்கி நடந்து போறா. இவன் அப்படியே பதறி அடிச்சு வேமா அந்த லட்சுமி அக்காவோட வீட்டு கதவை தட்டி லட்சுமி அக்காவை கூட்டிக்கிட்டு அப்படியே இருவருமா கீழே போறாங்க. இவர்கள் இருவரும் கீழே போறதுக்கும் வேகமா அவள் கேட்ட போய் திறக்க போறதுக்கும் சரியா இருக்குங்க. உடனடியா அவள் கையை பிடிச்சு ஓங்கி அவங்க அம்மா அரைஞ்சிடறாங்க. எங்கடி போற அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதே அவள் அமைதியா நிக்கிறா. அப்படியே கையில பிடிச்சு இவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த காவியாவை படுக்க வச்சுட்டு இந்த லட்சுமியும் சண்முகமும் பேசுறாங்க. இந்த சண்முகம் மறுபடியும் அவள்கிட்ட சொல்றான். இந்த சண்முகம் மறுபடியும் அவள்கிட்ட சொல்றாங்க, அக்கா நீ நினைக்கிற மாதிரி உடம்புலையோ எந்த மருத்துவ பிரச்சனையும் அவளுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அவளுக்கு ஏதோ ஒரு பேய் பிசாசு அண்டி இருக்கிற மாதிரி தெரியுது. அதுபடி ஏதாவது ஒரு சாமியாரோ ஒரு ஆன்மீகவாதி கிட்ட போனாத்தாக்கா அது சரியாகும். அப்படியும் இந்த சண்முகம் மறுபடியும் எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. ஆனா இந்த லட்சுமியை அதை காதலே வாங்கிக்கல. இப்ப தாண்டா கொஞ்ச நாளா இந்த மாதிரி பண்றா. இந்த பீரியட் பிரச்சனை எல்லாம் இப்ப தாண்டா ஒரு 2-3 மாசமா இருக்குது. அதுல இருந்தாண்டா இவ பண்றா. அவளுக்கு ஏதோ உடம்புல பிரச்சனைடா. நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன். சில ஹாஸ்பிட்டல்ல அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதனால நாளைக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்டா. அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம். நீ போ, இன்னுமா அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு மறுபடியும் அவளுக்கு நம்பிக்கை இல்லாம இவனை அனுப்பி விடுறா. இவனும் நான் எவ்வளவோ சொல்றேன், மறுபடியும் கேளு. நீ நாளைக்கு போற ஹாஸ்பிட்டலையும் இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லலைன்னா நான் கூப்பிட்ற இடத்துக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்முகம் அவனோட வீட்டுக்கு போய் படுத்துறாங்க. இந்த லட்சுமியும் மறுநாள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த முழு டெஸ்டையும் எடுக்கிறா. தன்னுடைய மகளுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் நடக்குதுன்னு முழுசையும் அந்த டாக்டர்கிட்ட சொல்லிட்டு அப்படியே முழு டெஸ்டையும் எடுத்துட்டு அந்த டாக்டர் அந்த முழு டெஸ்டையுமே இவங்கள்ட்ட சொல்றாங்க, உங்களுடைய மகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவளுக்கு ஏதோ மன சம்பந்தமான பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏதாவது ஒரு மனநல மருத்துவத்தை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வெளியில விடும் பொழுதே அங்கு நர்ஸா ஒரு பெண் வேலை பார்த்துட்டு இருந்தால அவள் இவளை தனியா கூட்டிட்டு வந்து, இந்த வயசுல இவளுக்கு எந்த மனநல பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் சொல்றபடி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஏதோ ஒரு அமானுஷ்யம் காத்து கருப்பு மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால் அது சம்பந்தமா போய் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த லட்சுமிக்கு மறுபடியும் குழப்பம் வருதுங்க. சண்முகமும் இதைத்தான் நம்ம கிட்ட படிச்சு சொல்றான். இப்ப இங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற அந்த நர்ஸும் மறைமுகமா இதைத்தான் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு இவள் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தவ அன்னைக்கு கம்பெனிக்கு லீவு போட்டு தன்னோட மகளை பாத்துக்கிறா. அவளை பெட்ரூம்ல படுக்க வச்சுட்டு சமையல் கட்டு போயிட்டு சமையல் வேலையெல்லாம் பார்க்குறா. ஒரு 12-1 மணி இருக்குங்க. அந்த நேரங்க திடீர்னு அந்த கிச்சன்ல இருந்து ஒரு கெட்ட ஸ்மெல் ஒன்று வருதுங்க. அந்த கெட்ட ஸ்மெல் எங்கிருந்து வருது அப்படின்னு இவள் மெல்ல யோசிச்சுக்கிட்டு, அது ஒரு பகல் நேரம், அந்த பிளாட்டு அப்படியே அவள் அங்கும் இங்குமா அப்படியே அலைஞ்சு பார்க்கறா. இந்த ஒரு கெட்ட நாத்தம் தன்னுடைய மகள் படுத்திருக்க அந்த அறையிலேருந்து வர்ற மாதிரி இருக்கு. இவள் மெல்ல வர்றா. வந்து அந்த அறை கதவை திறந்து அவள் பார்க்கும் பொழுது இவளுடைய மகள் அந்த பகல் நேரத்திலையும் இழுத்து போர்த்தி படுத்தபடியே அப்படியே இருக்கா. இவள் அங்கும் இங்கும் பார்க்குறா. அந்த ஸ்மெல் நல்லா வருதுங்க. அந்த ஸ்மெல் நல்லா வருது. மெல்ல வந்தவ காவியா காவியா அப்படின்னு கூப்பிட்றா. கூப்பிட்டுட்டு மெல்ல அந்த போர்வையை விளக்குறா. விளக்கும் பொழுது அந்த காவியா படுத்து தூங்க கிடையாதுங்க. அப்படியே மல்லாக்கா படுத்தபடியே கண்ணு ரெண்டும் மேலே அப்படியே முழிச்சபடியே திருன்னு முழிச்சுக்கிட்டு இவளுடைய தாயை ஒரு மாதிரி கோரமா பார்க்குறா. இதை பார்த்த உடனே, இந்த காட்சியை பார்த்த உடனே லட்சுமிக்கு பேய் பிசாசு மேல நம்பிக்கை இல்லைனாலும் திடிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்து பயந்துடுறாங்க. தன்னோட மகள் அப்படி ஒரு கோலத்துல தன்னை பார்த்து பயந்துடுறா. உடனே அவள் கண்ணத்துல மெதுவா அடிச்சு என்னடி அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அப்ப அந்த காவியா மறுபடியும் சுயநினைவுக்கு வந்தது போல, என்னமா அப்படின்னு கேட்கிறா. உடனே ஒன்றும் இல்லை, ஏன் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிச்சன்ல போய் வேலையை பார்க்குறாங்க. அவங்க மறுபடியும் சமையல் வேலையை பார்க்குறாங்க. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கு அந்த ஸ்மெல் அப்படியே வருது. தனக்கு பின்னால யாரும் நிக்கிற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல் ஆகுதுங்க. அந்த நேரத்துல இவள் மெல்ல திரும்பி பார்க்கும் பொழுது தன் பின்னால ஒரு கருப்பான உருவம், தன் பின்னாலங்க ஒரு கருப்பான உருவம் சேடா அப்படியே சடார் இவளை மோத வர்ற மாதிரி வருது. வந்த உடனே இந்த லட்சுமி ஆணு கத்துறா. கத்துன அடுத்த செகண்டுங்க செல்ஃபில் இருந்த பாத்திரம் படபடன்னு விழுகுது. விழுந்த உடனே ஒரு கருப்பு பூனை அங்கிருந்து குதிச்சு ஜன்னல் வழியா ஓடுதுங்க. இதுல முதல் முறையா அந்த லட்சுமியா பயந்து திடுக்கிட்டு நடுங்கி போறா. பேய் பிசாசு மேல நம்பிக்கை இல்லாத அந்த லட்சுமி பயந்து அலறி கத்திடுறாங்க. இவ கத்துனதுல பக்கத்து பிளாட்ல இருந்தவங்க நிறைய பேர் வந்துடுறாங்க. வந்தவங்க இவள்கிட்ட விசாரிக்கிறாங்க, யாப்பா கத்துன என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இல்ல ஒரு கருப்பு பூனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, என் பின்னால இருந்து என் மேல வரண்டிட்டு ஓடிடுச்சு, அதான் பயத்துல கத்திட்டேன் அப்படின்னு சொன்னவனே, சரி பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லி
சொல்லி அவங்க போயிடுறாங்க. இவள் உடனடியா தன்னோட மகளை போய் பார்க்கறாங்க. மகள் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கா. அவளை மெதுவா போர்வையை விலக்கி பார்க்கும்பொழுது அவள் முகம் கழுத்தெல்லாம் பூனை பராண்டி இருக்குதுங்க. அந்த ரத்த காயம் இருக்கு. இதில் அதிர்ச்சி அடைஞ்சிடறா. இதற்கு மேல நம்ம தாமதிக்க கூடாது அப்படின்னு சாயந்தரம் சண்முகம் வந்தோடனே இங்கு நடந்த அனைத்து விஷயத்தையும் அப்படியே ஒண்ணு விடாம சொல்றா. ஹாஸ்பிட்டல் நடந்ததையும் சொல்லிடுறா. உடனே அந்த சண்முகமும் இந்த லட்சுமியை திட்டிட்டு, நான் தான் சொன்னனே கேட்டியா அப்படின்னு, நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு இவனும் ஆஃபீஸுக்கு லீவ் போட்டு இவர்கள் மூவரும் அந்த இடத்தை நோக்கி போறாங்க. கிருஷ்ணகிரி பக்கம் அவனோட சொந்த ஊர் பக்கம் கூட்டிட்டு போறாங்க. ஒரு இஸ்லாமிய மந்திரவாதி கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவர்கிட்ட இவங்க 3 பேரும் நேரடியா போறாங்க. இந்த சண்முகத்தை அந்த இஸ்லாமிய மந்திரவாதி பார்த்த உடனே வாப்பா சண்முகம் அப்படின்னா அவரை கூப்பிடுறாரு. இவருக்கு நிறைய பழக்கம் இருக்குங்க. இந்த சண்முகம் தான் இதுல எல்லாம் நம்பிக்கை உள்ளவர் தானே, நிறைய பேரை இவர்கிட்ட கூட்டிட்டு வந்து சரி பண்ணியிருக்காரு. அப்படித்தாங்க அந்த இஸ்லாமிய மந்திரவாதி கிட்ட அந்த பேய் ஓட்டக்கூடியவர்கிட்ட இவர்கள் மூவரும் போய் அமர்ந்த உடனே இவர்கள் நடந்த விஷயத்தை அப்புறம் ஒண்ணு விடாம அந்த பிளாட்ல என்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் சொல்றாங்க. எல்லாத்தையும் சொன்ன உடனே உள்வாங்கிய அவரு சில பல அவருக்கு தகுந்த சில பல மந்திரங்களை எல்லாம் உச்சரித்துட்டு இந்த காவியாவை பார்த்து மயிலிறகால வருடி வர்றாரு. காவியாவோட உடம்புல எந்த ஒரு ரியாக்ஷனும் கிடையாதுங்க. காவியா அப்படியே நார்மலா அமைதியா உட்கார்ந்துருக்கா. இங்கு வரும்பொழுதே அவள் உடம்புல இருக்க அந்த ஆன்மா வெளியில போயிருச்சு போல இருக்குங்க. முழுவதுமா இந்த காவியாவை அப்படியே ஸ்கேன் பண்ற மாதிரி பாக்குறாங்க. பார்த்துட்டு ஒரு 2 மாதம் 3 மாத காலகட்டத்தில் எங்கேயாவது போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லட்சுமி கிட்ட அவர் கேட்கிறாருங்க. உடனடியா இந்த லட்சுமி சொல்றா, என்னுடைய சொந்த கிராமத்திற்கு ஒரு இடத்தை பத்திரம் பண்றதுக்காக போனோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது மறுபடியும் இந்த லட்சுமி கிட்ட கேட்கிறாரு, அங்கு போய் யார் வீட்டில் தங்கியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது தன்னுடைய உயிர் தோழியோட வீட்டில் தான் தங்கியிருந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் மேல சந்தேகம் இல்லை. அப்படி வேற எங்காவது போனீங்களா, பார்க்க கூடாதவர்களை பார்த்தீங்களா, உங்களுக்கு வேண்டாதவர்களை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவளும் அங்கு நடந்த அனைத்து விஷயத்தையும் சொல்லிடுறா. தன்னுடைய கணவர் தன்னுடைய மனைவி அவர்கள் எனக்கு வேண்டாதவர்கள் தான், அவங்களுக்கு தான் எனக்கும் இந்த சொத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நான் வந்தேன். ஒரு நாள் இரவு அங்கே இருந்தோம், மறுநாள் அங்கிருந்து வெளியில வந்துட்டோம் அப்படின்னு சொன்னதற்கப்புறம் இந்த காவியாவை எங்காவது அந்த நேரத்தில் தனியாக அனுப்புனியா அப்படின்னு மறுபடியும் அந்த இஸ்லாமிய மந்திரவாதி அந்த லட்சுமிகிட்ட கேட்கும் பொழுது, ஆமா என்னுடைய சிநேகிதி அவளை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போனா இரவு நேரத்தில் அப்படின்னு சொன்னதற்கப்புறம் மறுபடியும் இந்த காவியா கிட்ட வராரு. காவியா கிட்ட வந்துட்டு நீ எங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இப்பதான் காவியா நார்மலா இருக்கல்ல, தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவளுடைய அப்பாவோட வீட்டை கடந்து தான் போனேன் அப்படிங்கிறதையும் அவள் முழுசா சொல்றா. வரும்பொழுது எப்படி வந்த அப்படின்னு கேட்கிறாருங்க. வரும்பொழுதும் அந்த வீட்டு வழியா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுதே தயங்குறா. இன்னும் தயங்காம சொல்லு அப்படின்னு சொன்னதற்கு அப்புறம் இந்த காவியா தயங்குறால, தயங்கிட்டே ஒரு விஷயத்த சொல்றா. அந்த வீட்டுக்கு பக்கமா வரும்பொழுது இந்த பிரேஸ்லெட் அங்கு கிடந்தது அப்படின்னு தன்னோட கையை அந்த மந்திரவாதி கிட்ட காட்டுறா. அந்த பிரேஸ்லெட் மிக அழகா இருந்துச்சு, அதை எடுத்து போட்டுக்கிட்டு வந்தேன், இதுதான் நடந்தது அப்படின்னு இந்த காவியா சொல்றா. அந்த பிரேஸ்லெட் ரொம்ப மெலிசா மிக அழகா இருந்ததுங்க. ஒரு வெள்ளி பிரேஸ்லெட்டுங்க. அதை பார்த்த உடனே இந்த மந்திரவாதிக்கு புரிஞ்சு போச்சு. அப்பதாங்க இந்த லட்சுமிக்கே தெரியுது அவள் கீழே கிடந்து ஒரு பிரேஸ்லெட்டை எடுத்து அவள் கையில போட்டிருக்குது. அப்பதான் இதையே நோட் பண்ணி அவள் கேட்கிறா, எப்படி எடுத்த, இதையாண்டி என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி அந்த காவியாட்ட கேட்கும்போது, நான் சொன்னா நீ போட விட மாட்டேன், இது பார்ப்பதற்கு அழகா இருந்தது அதான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மந்திரவாதி அவள்கிட்ட செய்யை காட்டி கம்முன்னு இருமா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவியாட்ட மறுபடியும் பேசி முடிச்சுட்டு இந்த காவியாவை அங்கிருந்து அனுப்பி விட்டுட்டு இந்த சண்முகத்திட்டையும் லட்சுமிட்டையும், அதாவது இந்த பெண்ணுக்கு தாயி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு ஏவலை செஞ்சு அனுப்பி விட்டுருக்காங்க. இப்ப என்னால முழுசா சொல்ல முடியல, ஏன்னா அந்த ஆன்மா இங்கு வரும்பொழுது அவளோட உடம்புல இல்லை. இப்ப அவள் வெளியில போனதற்கு அப்புறம் அவளோட உடம்புல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவள் கையில அந்த செயின் போட்டிருக்கா பாரு, அது மூலமா தான் அவளோட உடம்புல அந்த ஏவலை அனுப்பி விட்டுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். திரும்பவும் அந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு மறுபடியும் போய் ஒரு நாள் இரவு தங்குங்க. அப்படி அங்க தங்குனீங்கன்னா அந்த ஆன்மா வரக்கூடும். அப்படி வர்ற மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம் வந்துச்சுன்னா எனக்கு தகவல் கொடுங்க, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி இவங்களை அனுப்பி விட்டுறாருங்க. இவர்களும் நேர வீட்டுக்கு வந்தவங்க தனக்கு தேவையான திங்ஸை பூரா எடுத்துக்கிட்டு தன்னோட தோழிக்கு முன்னாடியே தகவல் சொல்லிடுறாங்க, தான் அங்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களும் மூவரும், அதாவது இப்ப இந்த சண்முகமும் கூடவே போறான். இவங்க 3 பேருமே அந்த இடத்துக்கு கொல்லிமலை நோக்கி தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு மறுபடியும் போறா. இந்த கிராமத்துக்கே திரும்ப வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவ திரும்பவும் அதே கிராமத்துக்கு போறா. தன்னோட சிநேகிதி வீட்டுக்கு போறா. தன்னோட சிநேகிதி மறுபடியும் அவர்களை வரவேற்று என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்கும் பொழுது இவர்கள் நடந்த அனைத்து விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இதுல அதிர்ச்சி அடைந்த சங்கீதா, நான் அப்பவே சொன்னேன் இல்லடி, அவ தாண்டி ஏதோ பண்ணியிருக்கணும், இவ எப்படி எடுத்தா, நான் பார்க்கவே இல்லையடி, அது வழியா நான் அவளை கூட்டிட்டு போனது தப்பு அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு இந்த சங்கீதா அழுகிறா. உடனே இந்த லட்சுமி, அதெல்லாம் ஒன்னால ஒன்றும் இல்லை, அவளுக்கு ஏதோ நடக்கணும்னு நடந்திருக்குது, கம்முன்னு இருடி சொன்ன உடனே அன்று பகல் நேரத்துல தானே இவங்க அங்கே போயிருக்காங்க. பகல் நேரம் கழிச்சு ஒரு இரவு நேரம் அப்படியே ஆரம்பிக்குதுங்க. ஒரு 5:30 6 மணிக்கா அந்த பறவை
பறவைகள் எல்லாம் கூடல வந்து அடங்குற அந்த நேரம், அந்த மலை அடிவாரம் அப்படியே நிசப்தமா கொஞ்சம் கொஞ்சமா இரவா மாறுற அந்த தருணத்துல அந்த வீட்டுல அவர்கள் அனைவரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே இந்த காவியா மறுபடியும் அதே பொசிஷன்ல உட்கார்ந்துருக்கா. இந்த சண்முகம் எப்படி எல்லாம் பார்ப்பானோ அதே மாதிரி உட்கார்ந்த உடனே இந்த மந்திரவாதிக்கு உடனே தகவல் சொல்லிடுறாங்க. அவர் உடனடியா அங்கிருந்து கிளம்பி வர்றாருங்க. கிருஷ்ணகிரியிலிருந்து கொல்லிமலையை நோக்கி வர்றாரு. அதற்குள்ள இந்த காவியா உடம்புல இருந்த அந்த பெண் மறுபடியும் ஆடி பேச ஆரம்பிக்கிறா. அவ என்ன பேசுறானா, இவளை நான் கொண்டு போகாம விட மாட்டேன், நீங்க என்னதான் பண்ணினாலும் இவளை நான் கொண்டு போகாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே உச்சந்தலையை அப்படியே ஆட்டிக்கிட்டு ஆடுறா, ஆக்ரோஷம் ஆடுறா. இவர்கள் எவ்வளவோ கட்டுப்படுத்தியும் அவர்களால் கட்டுப்படுத்த முடியல. வேற வழி இல்லாம அவளை ஒரு தூண்ல கட்டி வைக்கிறாங்க. கட்டி வச்சதற்கு அப்புறம் ஒரு 3-4 மணி நேரம் கழியுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-11 மணி இருக்கும். அந்த மந்திரவாதியை அங்கு வந்து சேராரு. சேர்ந்ததற்கு அப்புறம் சில பூஜை முறைகள்லாம் செஞ்சு கூட தனக்கு 2 உதவியாளர்களை கூட்டிட்டு வந்திருக்காரு. அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே வச்சு இந்த சங்கீதா கிட்ட சொல்லிட்டாங்க, ஆத்தா இங்க வச்சு பண்றதுனால உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அதுக்கு நான் கேரண்டி பண்ணலாம்ல. உடனே சங்கீதாவும் சங்கீதாவோட வீட்டுக்காரரும் அவளும் எனக்கு மகள் மாதிரி தான், என் மகளுக்கு நடந்தா இதெல்லாம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணுங்க ஐயா, எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அவளை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க பூஜை முறையெல்லாம் ஆரம்பிச்சதற்கு அப்புறம் மறுபடியும் அந்த காவியா உடம்புல அந்த ஆன்மா வந்து ஆடுது. காவியாவோட உடம்புல அந்த ஆன்மா வந்து ஆடுதுங்க. ஆடிட்டு ஒரு பெண்ணோட பேரை சொல்லுதுங்க. இந்த மந்திரவாதி வந்திருக்குது ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லி சில பல மந்திரங்களை சொல்லி கேட்கும் பொழுது அந்த காவியா ஆடிக்கிட்டே ஒரு பெண்ணோட பேரை சொல்லுதுங்க. அந்த பேரை கேட்ட உடனே இந்த சங்கீதாவும் அவருடைய கணவரும் ஷாக் ஆகுறாங்க. அது மறுபடியும் ஒவ்வொரு விஷயமா அந்த காவியாவோட வாயிலிருந்து ஒரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்குது. 4 வருடத்திற்கு முன்னால தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட ஒரு இளம் பெண்ணோட ஆன்மா தாங்க அவளோட உடம்புல இருக்குது. ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு இப்படி நான் அநியாயமா இறந்து போயிட்டேன், இப்ப இவளோட உயிரை நான் எடுத்துட்டு போகாம விட மாட்டேன், இவ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அது ஆக்ரோஷமா இந்த மந்திரவாதி கிட்ட சண்டை போடும் பொழுது இந்த மந்திரவாதி மறுபடியும் கேட்கிறாரு, இவ்வளவு ஆக்ரோஷமா எப்படிமா நீ சொல்ற, எதற்காக இவ உனக்கு வேணும், இவள் திருப்பூர்ல இருந்தா வந்தது ஒரு நாள், இவளுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி இவரும் மறுபடியும் அந்த ஆன்மா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது அந்த ஆன்மா ஒரு சில விஷயங்கள் சொல்லுது. நான் சொல்லக்கூடாது, அப்படி நான் சொல்லணும்னா எனக்கு நீ பாதுகாப்பா இருப்பியா அப்படின்னு இவர்கிட்ட நம்பிக்கையா சத்தியம் கேட்குதுங்க. இந்த மந்திரவாதியும் உனக்கு என்ன செய்யணுமோ அதை கடைசி வரைக்கும் செஞ்சு நீ பாதுகாப்பா இருக்கிறத நான் உனக்கு உறுதிப்படுத்துறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கப்புறம் ஒரு சில விஷயங்களை சொல்லுதுங்க. என்ன ஒருத்தி ஏவி விட்டுருக்கா, இவ கையில ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்கா பாரு, அது என்னுடைய காதலன் எனக்காக ஆசையா வாங்கி கொடுத்தது, அது என் கையில இருந்து அவள் தான் எடுத்தா, அவளோட கட்டுப்பாட்டுல என்ன வச்சிருந்தா, அவளோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்து அவளுக்கு தேவையான நேரத்துல அவள் ஒவ்வொரு ஏவலா என்ன செஞ்சு கொடுமைப்படுத்துறா, அப்படித்தான் இந்த பெண்ணை அழிக்க சொல்லி எனக்கு அவ கட்டளை போட்டிருக்கா அப்படின்னு அனைத்து விஷயத்தையும் அந்த ஆன்மா சொல்லுதுங்க. ஆனா அவள் யாருங்கிற அந்த பேரை சொல்லல. இந்த மந்திரவாதிக்கும் புரிஞ்சிருச்சு, சங்கீதா வீட்டுக்காரருக்கும் புரிஞ்சிருச்சு, இந்த லட்சுமிக்கும் புரிஞ்சிருச்சுங்க அவள் யார் என்று. வேறு யாரும் இல்ல, உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். தன்னுடைய கணவர், அதாவது லட்சுமியோட கணவர் திருமணம் பண்ணிருக்கால அந்த சூனியக்காரி தாங்க அந்த வேலையை பார்த்திருக்கா. இந்த முஸ்லிம் மந்திரவாதி அந்த ஆன்மாவுக்கு வாக்கு கொடுத்தது போல மறுபடியும் அன்று இரவே ஒரு பூஜையை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதா வீட்டுக்காரர்கிட்ட ஒரு சில உதவிகள் கேட்கிறாரு. மறுபடியும் மறுநாள் நம்ம இங்க தங்கியிருந்தோம்னா அவளுக்கு எப்படியாவது தகவல் போகும், அவள் சுதாரிக்க கூடுமாத்தா, அதனால இன்று இரவே இந்த பூஜை முறையெல்லாம் பண்ணணும், எனக்கு சில உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணை எங்க நல்லடக்கம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தெரியுமையா அப்படின்னு சொல்லிட்டு இவர்களும் கூட்டிக்கிட்டு, அதாவது இந்த சங்கீதா வீட்டுக்காரர் மற்றும் தன்னுடைய உதவியாளர் 2 பேரு, இந்த மந்திரவாதி இந்த சண்முகம் ஏற்கனவே ஆடி போயிருக்கான், அவன் மற்றும் இந்த காவியா லட்சுமி அனைவருமா அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த பெண்ணை ஒரு மலை அடிவாரத்துல சுடுகாட்டுக்கு பக்கத்துல தள்ளி தாங்க அடக்கம் பண்ணியிருக்காங்க. தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட அந்த பெண்ணை எரி ஊட்டாம புதைச்சிருக்காங்க. அவள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை பார்த்ததே இந்த சூனியக்காரி தாங்க பார்த்துட்டு கிராமத்துல போய் சொல்லியிருக்கா. அப்படி அவள் பார்க்கும் பொழுதுதாங்க அவளோட கை செயினை எடுத்திருப்பா போல. அந்த கை செயினை வச்சுதாங்க பல ஏவல் வேலைகளை செஞ்சிருக்காங்க. அதுல ஒரு ஏவல் வேலை தாங்க இந்த பெண்ணுக்கு இவள் கண்ணுல படுறபடி போட்டு இவள் அதை எடுத்துட்டு போற மாதிரி வச்சு இவ உடம்புல ஏவி விட்டுருக்காங்க. இப்ப அந்த மலை அடிவாரம் பக்கத்துல அந்த இருட்டு நேரத்துல, அதுவும் கொல்லிமலை பக்கத்துல ஒரு மலை அடிவாரம் ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த வயல்வெளி காடுகள்ல அந்த நேரத்துல எப்படிங்க விளக்கு வெளிச்சம் இருக்கும், ஒரு இரவு நேரம் கும்மிருட்டு கிட்டத்தட்ட 12-1 மணி வாக்குல இவர்கள் அனைவரும் அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல வச்சு சில பலி பூஜைகள் நடக்குதுங்க. இந்த பெண் அங்கு
ஆக்ரோஷமா ஆடி இருக்கா. ஆடுனவளோட இடது கையை இந்த மந்திரவாதி கையில பிடிச்சுக்கிட்டு சில பல மந்திரங்கள்லாம் சொல்லி அவளுக்கு சாந்தி பூஜை பண்ணியிருக்காங்க. அதாவது ஒருவர் யாராவது தற்கொலை செய்து கொண்டால் அவர்களுக்கு காரியம் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு சாந்தி பூஜை பண்ணணுங்க. அவங்களோட ஆன்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிற மாதிரி சாந்தி பூஜை பண்ணணுங்க. இவங்க அந்த சாந்தி பூஜையெல்லாம் பண்ணலைங்க. அப்படியே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனே இங்க கொண்டு வந்து அடக்கம் பண்ணி வச்சுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டாங்க. அதுல இந்த பெண்ணோட ஆன்மா கோபத்தின் உச்சத்துல இருந்துகிட்டு இருக்கும் பொழுதாங்க இந்த சூனியக்காரி அந்த ஆன்மாவை தன் கைவசம் வச்சுக்கிட்டு அவளுக்கு தேவையான வேலையெல்லாம் பண்ணியிருக்கு. அதனாலதாங்க இந்த மந்திரவாதி அந்த ஆன்மாவுக்கு வாக்கு கொடுத்தது போல அதுக்கு சாந்தி பூஜை பண்ணி அந்த ஆன்மாவை அந்த சூனியக்காரி கையிலிருந்து விடுவிச்சு விட்டுருக்காருங்க. அதை விடுவிச்சு விட்ட உடனே அந்த இடத்திலே அந்த காவியா அப்படியே அமைதியா சரிஞ்சு விழுகிறா. அவளை தண்ணியை தெளிச்சு அவளை எழுப்பி மறுபடியும் அவள் கையில இருந்த அந்த பிரேஸ்லெட்டுங்க, அந்த பிரேஸ்லெட்டை இந்த மந்திரவாதி வாங்கி அந்த பிரேஸ்லெட்டுக்கு சில பல கயரெல்லாம் கட்டி அவள் எந்த இடத்துல புதைச்சிருக்காங்களோ அங்கேயே குழி நோண்டி அந்த பிரேஸ்லெட்டை புதைச்சிட்டு இவர்கள் அப்படியே திருப்பி பார்க்காம இவர்கள் வீட்டை நோக்கி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததற்கு அப்புறம் இந்த மந்திரவாதி அவருக்கு தேவையானதை வாங்கிட்டு இதற்கு மேல இவளோட உடம்புல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இந்த சண்முகமும் அந்த சம்பவம்லாம் நடந்ததற்கு அப்புறம் அவருக்கு பெங்களூர்ல வேலை கிடைச்சு அவர் பெங்களூர் வந்துடுறாருங்க. பெங்களூர் வந்ததற்கு அப்புறம் அவர்கள்ட்ட 1 வருட காலங்கள் தொடர்புல தாங்க இருந்திருக்காரு போன்ல. அப்படி அவர்கள் கேட்கும் பொழுது அந்த 1 வருட காலத்துல கேட்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு அதற்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் நடந்ததே கிடையாதுங்க. அந்த கிராமத்துல அந்த சூனியக்காரி இருந்தால அவள் திடீரென்று ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருக்கா. இப்ப அவளுடைய கணவர், அதாவது இந்த லட்சுமியோட கணவர் அதே கிராமத்துல பைத்தியமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காராங்க. அவர் பைத்தியமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த சங்கீதா இந்த லட்சுமிகிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த லட்சுமி இந்த சண்முகத்திட்ட சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வருட காலங்கள் அவர்கள் என்கிட்ட தொடர்புல தான் இருந்தாங்க. அதற்கப்புறம் வேலையின் பழு காரணமாக எனக்கும் திருமணம் ஆயிடுச்சு. இப்பொழுது அவர்களோட தொடர்பு என்கிட்ட இல்லை. இந்த சம்பவம் 2001 காலகட்டத்தில் என் கண் முன்னால நடந்த அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவம். இது அப்படியே அச்சு பிசராம அப்படியே சொல்லிருங்க அப்படின்னு சொல்லியிருந்த அந்த சண்முகத்துக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு, மேலும் நண்பர்களே இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலோ உங்களுடைய நண்பர்களோட வாழ்க்கையிலோ உண்மையான அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தா அதை நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அந்த உண்மையான அதிபயங்கர சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சண்முக பிரபு.